வணக்கம் நேயர்களே. சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் துறைத்தந்தைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கான துறைத்தந்தை பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப துப்பறியது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? நம்ம துப்பறியும் நாவலெல்லாம் யாரை சொல்லுவோம்? ஜேம்ஸ் பாண்டை பற்றி நம்ம சொல்லுவோம். துப்பறியும் நாவலின் தந்தை எட்கர் ஆலன் போ. அவர் தான் துப்பறியும் நாவலின் தந்தை என்று அழைக்கப்படுவார். அறிவியல் நாவலின் தந்தை யாரை சொல்லுவாங்கன்னா, ஜூல்ஸ் வெர்னே அவர்களை தான் அறிவியல் நாவலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தமிழக அளவில் அறிவியலை பற்றி நம்ம சாமானிய மனிதர்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறவர் யாருன்னா, சுஜாதா என்கின்ற ரங்கராஜன். அவர் சாமானிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. உலக அளவில் யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலிஸ் வெர்னே அப்படின்றவர் சொல்லியிருக்கார். ஆங்கில கவிதையின் தந்தை ஜாஃப்ரி சாஃபர். அவர் தான் ஆங்கில கவிதையின் தந்தை. ஆங்கில உரைநடையின் தந்தை யாருன்னா, ஃப்ரான்சிஸ் பேக்கன். அவர் தான் ஆங்கில உரைநடையின் தந்தை. இந்த உரைநடை தமிழில் கூட ரொம்ப பிரசித்தி பெற்றது. பழைய காலத்து நடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவிதை நடையாக இருக்கும். தமிழில் உரைநடையை ரொம்ப கொண்டு வந்தவர் யார்? அவருக்கு யாருக்கு அந்த பெருமை சேரும்னா, திருவிக்கா அவர்களுக்கு அந்த பெருமை சாரும். உலக அளவில் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா, நார்மன் போர்லாக். அவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பண்டைய மெத்தடில், விவசாய மெத்தடில் உலக அளவில் பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களால தானியத்தை உற்பத்தி செய்ய முடியல. அந்த டைமில் தான் நார்மன் போர்லாக் அப்படின்றவர் பசுமை புரட்சியை கொண்டு வராரு. பசுமை புரட்சியில் உயர் ரக விதைகள், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வராரு. அது யார் சாதிச்சார்னா, நார்மன் போர்லாக் சாதிச்சார். இந்திய அளவில் பசுமை புரட்சியின் தந்தை யார் சொல்லுவாங்கன்னா, எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை இந்திய அளவில் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பசுமை புரட்சி அப்படின்ற வேர்டை யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது பசுமை புரட்சின்ற சொல் அப்படின்றத யார் சொன்னாங்கன்னா, வில்லியம் காண்டிங் அப்படின்றவர் சொன்னார். இன்றைய கேள்விக்கான பகுதிக்கு போகலாமா? உலக அளவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று யாரை சொல்வார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோடு வாட்ஸ்அப் செய்யுங்க. முதலில் சொல்லக்கூடிய 3 பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும். விருட்சம் அகாடமியில் டிஎன்பிசி தேர்வுக்கான 1 மாத கால இலவச பயிற்சி அளிக்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்கிற விரும்புகிறவங்க இந்த தெரியக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப் செய்யுங்க.